ஒரு விஷயம் அவங்க கூட இருக்கிறதுலயும் உங்க ஃபேமிலிக்கிட்டேயும் இருக்கு. ஆனா அதை பார்க்கும்போது உண்மையில உங்க மனசுல கை வச்சு கேளுங்க. உங்களுக்கு கொஞ்சமா அவங்கள்ட்ட மட்டும் இருக்கு அப்படின்னு ஏதோ பொறாம மாதிரி வருதா? உங்களுக்கான வீடியோ தான் அது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்துல்லா பேசிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயங்களை கவர் பண்ணிட்டு இருக்கோம். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இது டிரெக்டா வார்த்தைகளால நமக்கு தெரியாட்டியும் சின்ன சின்ன வெளிப்பாடுகளால நம்ம கிட்ட இருந்து அது வெளியாகிருங்க. அதை பத்தி தான் பேசப்போம். ஏன்னா இந்த பொறாமைங்கிறது எப்படின்னா, இப்போ உதாரணமா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு திறமை இருக்கு. அந்த திறமை உங்களுக்கு இல்ல. நீங்க அவனை பார்த்து இது அவனுக்கு மட்டும் இருக்கு, அவன் வளரக்கூடாது, அவன் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதான் பொறாமை. இந்த பொறாமை என்ன பண்ணும் தெரியுமா? அவன் அந்த அந்த திறமையோட இருக்கிறவன் இருக்கானே, அவங்க அப்படியே உயர்ந்து 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 போயிட்டே இருப்பாங்க. நீங்க இருக்கீங்கல்ல, உதாரணம் அப்படின்னா பொறாமப்படுறவங்க இருக்கோம்ல, அப்படி பொறாமப்படுறவங்க அதே இடத்துல தான் இருக்கணும். அதால பொறாமை அப்படிங்கிற விஷயத்த வாழ்க்கையில கொஞ்சமாவது இருந்தாலும் அதை நீங்க இல்லாம ஆக்கிடுங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணீங்கன்னா யாருக்கும் தெரியாது. அதனால அன்பா சொல்லிக்கிறேன், பொறாமை அப்படிங்கிற விஷயத்தை விட்டு தள்ளி போயிருங்க. அது எப்படியோ உங்களை அழிச்சிடும். உங்க கூட உங்கள்ட்ட ஒரு திறமை இல்லைன்னா அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இந்த திறமை ஒருவனுக்கு இருக்கு, என் ஃப்ரெண்டுக்கு இருக்கு, எனக்கும் இதை தந்துடு, எனக்கும் ஆசையா இருக்குன்னு கேளுங்க, அல்லாஹ் தந்துடுவான். அதனால பொறாமப்படாதீங்க. பொறாமப்பட்டீங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்காது. அது எப்படியோ கஷ்டத்துல தான் போய் முடியும். அதனால பொறாமையை விட்டு தவிர்ந்திருந்தோம்னா நம்ம லைஃப் இன்னும் அழகா இருக்கும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.